வெல்கம் டு பணியும் வைப்பும். ரீசெண்டா ஏஎல்பி எக்ஸாமோட ஸ்டேஜ் 1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கிளியர் பண்ணிருப்பீங்க, சில பேர் கிளியர் பண்ணாம இருப்பீங்க. கிளியர் பண்ணதுக்காண்டியே ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, குரூப் டி வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். யாரெல்லாம் ஏஎல்பி எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணிருக்கீங்களோ ஸ்டேஜ் 2க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் டேட் பார்த்தா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 20 நாள் தான் இருக்கும். இந்த 20 நாள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த சப்ஜெக்ட் நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றது, என்ன நான் பிளான் பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ற வீடியோ தான் இது இருக்க போகுது. இதுல முதல் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிங்க. இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட் வருது, இல்ல ரிசல்ட் வருது, ஆர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நம்ம சேனல் இருக்கும். இப்போ ஏஎல்பி எக்ஸாம் நான் 20 நாள் நடக்க போகுதுன்னு சொன்னல, அதுக்கான காரணம் வந்து எக்ஸாம் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நார்மலா வந்து ரிசல்ட்டை விட்டு தான் எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க. பட் ரயில்வே என்னன்னா ஆல்ரெடி டேட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டாங்க. 19 அண்ட் 20 மார்ச் வந்து எக்ஸாம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தா ஒரு 20 நாள். அந்த 20 நாளும் நம்மளோட முழு ஃபோக்கஸ் வந்து சிபிடி 2 இதை ப்ரிப்பேர் பண்றதா இருக்கணும். சிபிடி 2 பொறுத்தளவுக்கு நம்மளோட கொஸ்டின்ஸ் எப்படின்னா 2 செக்ஷனா பிரிச்சுருவாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கும். பார்ட் ஏல 100 கொஸ்டின் கேட்பாங்க, பார்ட் பில 75 கொஸ்டின். பார்ட் ஏல சப்ஜெக்ட் பார்த்தா மேத், அதே மாதிரி ரீசனிங், அதே மாதிரி பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பார்ட் பியை பொறுத்தளவுக்கு ரெலவென்ட் ட்ரேடு, இது நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்து அப்ளை பண்ணும்போது இந்த ட்ரேடு வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு ஏத்தாப்புல கொஸ்டின் இருக்கும். 75 கொஸ்டின். டைம் பார்த்துங்க, மொத்தமா பார்த்தா 2.5 மணி நேரம். டோட்டல் கொஸ்டின் வந்து 175 கொஸ்டின். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட், மெரிட் லிஸ்ட்ல எந்த ஸ்கோரை வந்து ஆட் பண்ணுவாங்கன்னா பார்ட் ஏ மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க, பார்ட் பி ஆட் பண்ண மாட்டாங்க. பார்ட் பி வந்துன்னா ஒரு குவாலிஃபை நேச்சர், ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை மார்க் இருக்கும், அதை எடுத்தா போதும். அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 35% எடுத்தா போதும். அதாவது மொத்த 75 மார்க்ல 35% பார்த்தோம்னா 26.25 மார்க் எடுத்தா போதும். நம்மளோட முழு ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்ட் ஏல தான் இருக்கணும். அதிகமான கவனம் எதுல கொடுக்கணும், பார்ட் ஏல 100 கொஸ்டின். இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் இதான் கொடுத்துருந்தாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி பிரிப்பாங்க. மொத்தமா பார்த்தா 120 கொஸ்டின். பார்ட் ஏ பார்த்தோன்னா 90 மினிட்ஸ், பார்ட் பி வந்து 60 மினிட்ஸ். இதுல 100 கொஸ்டின், 75 கொஸ்டின். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க, 1/3 நெகட்டிவ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்கு தப்பா ஆன்சர் பண்ணணும், 0.33 வந்து நெகட்டிவா போகும். அதே மாதிரி பார்ட் ஏல வந்து ஒரு மினிமம் மார்க் சொல்றாங்களே, இது வந்து குவாலிஃபை கிடையாது. மினிமம் இந்த கேட்டகரியில இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர மெரிட் லிஸ்ட்ல இதுதான் ஆட் பண்ணுவாங்க. ஏன் இதை நான் மெரிட் லிஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னா, மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து 100% வந்து ஸ்கோர் எப்படி பிரிப்பாங்கன்னா 70% வந்து இந்த பார்ட் ஏ இருக்கு பாத்தீங்கன்னா அதுல எடுத்த மார்க்கும், மிச்ச 30% வந்து இந்த எக்ஸாம், அதாவது சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதுல இருந்து என்னன்னா 30% எடுத்து ஃபைனலா டோட்டல் மெரிட் லிஸ்ட்டுக்கு 100% எடுப்பாங்க. அதனாலதான் இங்க பாருங்களேன், பார்ட் பி ல வந்து வெறும் 35% வந்து குவாலிஃபை மார்க் எடுத்தா போதும். இப்ப எவ்வளவு கொஸ்டின் எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம். சிலபஸ் பார்த்தலாமே, டீடைல் சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்ட் ஏல 3 தான். மேக்ஸ், ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இல்ல மேத் அண்ட் ரீசனிங் பொறுத்தளவுக்கு சிபிடி 1க்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதே சேம் தான். மேக்ஸ், ரீசனிங் அப்படியே காப்பி பண்ணி வந்து சிபிடி 2க்குமே கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே தான் வந்து நம்ம சிபிடி 2ஓட பார்ட் ஏலையும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். பட் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே எதுல இருக்கணும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த டாபிக் வந்து நம்ம சிபிடி 1ல லேர்ன் பண்ணிருக்க மாட்டோம். இது வந்து புது டாபிக்கா இருக்கும். புது டாபிக்னா ஒன்றும் கிடையாது, பிசிக்ஸ் பிளஸ் வந்து சில பேசிக்கான இன்ஜினியரிங்கான டாபிக் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன, இன்ஜினியரிங் டிராயிங், மிச்சம் இருக்கிற பிசிக்ஸ் டாபிக்கான யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க் பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி, அடுத்த லெவர் அண்ட் வந்து சிம்பிள் மிஷின், இதுவுமே வந்து பிசிக்ஸ் வரும். அடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஐடி லிட்ரேசி ஒண்ணு கிடையாது, கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸா வந்து இதுல இருந்து எடுப்பாங்க. இதுல ஒரு முக்கியமானது நான் சொல்லணும், அதாவது என்ன, 2018 தான் வந்து ஏஎல்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 2018 நோட்டிபிகேஷனை பொறுத்தளவுக்கு அதுல சிபிடி 2ஓட சிலபஸ் எடுத்து பார்த்தா கீழே பாருங்க, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு, அதோட சேர்த்து என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஆனா 2024ஓட நோட்டிபிகேஷன் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சிபிடி 2ல இந்த இது கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணீங்க. லேர்ன் பண்ணும்போது சிபிடி 2ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர் இருந்துச்சுன்னா அதை நீங்க லேர்ன் பண்ணாதீங்க, அது யூஸும் கிடையாது. பட் அதே மேத், ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடா ப்ரீவியஸ்ல பாக்கணும், அது வந்து ஒர்த்தா இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, அதுக்காக சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். இப்ப இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஏதாவது வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. யூடியூப்ல
லேர்ன் வித் விக்னேஷ் சொல்லிட்டு ஒரு நண்பா வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் இன்ஜினியரிங் டிராயிங் ரிலேட்டடா வந்து 3 வீடியோ போட்டிருக்காரு. அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கும். கண்ண மூடிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை லேர்ன் பண்ணிருங்க. அப்ப மிச்சம் இருக்கிற வந்து இந்த பிசிக்ஸ் டாபிக் லைக் வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்? எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் வந்து ஒர்த்தா இருக்கும். ஸோ எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் த இது வந்து டிஎன்பிசி ஓரியண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்த்தா இருக்கும். இந்த சேனல்ல இருக்கிற பிசிக்ஸோட பிளேலிஸ்ட் நீங்க எதை வேணா பார்க்கலாம். ரொம்பவே ஒர்த்தா இருக்கும். நான் எதுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சேனல் சொல்றேன்னா, நம்ம இருக்கிற டைம் பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. 20 நாளுக்குள்ள வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா எது மார்க்கெட்ல வந்து பெஸ்டா அவைலபிளா இருக்கோ, ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிக்ஸுக்கு வந்து இது ஓகே. இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் கம்ப்ளீட் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி கவர் பண்ணி நம்மளோட பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுல டோட்டலா 14 வீடியோ போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஏ டு இஜெட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து பிடிஎஃப் அட்டாச் இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ற சேனல் பிளேலிஸ்ட் எல்லாமே நான் லிங்கா வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க. சரி, கம்ப்யூட்டர் ஓகே. அடுத்து பார்த்தனா நம்மளோட சேனல் நான் பிசிக்ஸ் வந்து டாபிக் வந்து இப்பதான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் ஒரு 5 டேஸ்ல வந்து என்னன்னா மிச்சம் இருக்கிற டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன் பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா, நான் இப்பதான் பயாலஜி வந்து என்டிபிசி எக்ஸாமுக்காக முடிச்சதுனால பிசிக்ஸ் எடுக்க டைம் இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து 20 வீடியோ டோட்டலா பயாலஜிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ரயில்வே ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, சயின்ஸ் ரிலேட்டடா பயாலஜி படிக்கணும்னா நான் கம்ப்ளீட்டாவே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஏஎல்பி எக்ஸாமுக்கு யூஸ் கிடையாது. பட் வந்து மிச்சம் இருக்கிற எக்ஸாம் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சொல்ல வந்த கண்டென்ட் வந்து டிவியேட் ஆக வேணாம். ஏன்னா பார்ட்டியை வந்து ஓவர் பார்ட்டியில மேத் வந்து இம்பார்ட்டன்ட். மேத் வந்து நீங்க எங்க வேணா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கான சோர்ஸ், மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுதான் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எங்க நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கான சோர்ஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்து பார்ட் பி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து குவாலிஃபை தான். 35% வந்து எடுக்கணும். 25 மார்க்ல 35% அப்படின்னா 26.25 மார்க் வந்து எடுத்தா போதுமானது. இதுல கொஸ்டின் எல்லாமே ட்ரேடு பொறுத்து வந்து வேரி ஆகும். ட்ரேட் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீம் பொறுத்தது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இந்த கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரேடு வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்க எந்த ட்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆர் வந்து ரயில்வேயோட வந்து வெப்சைட்லயே உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். அதுல வந்து நல்லா கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ட்ரேட் ஃபார் ஏஎல்பியோட சிபிஐ 2க்கு நீங்க கொடுத்துருப்பீங்க. அதுல இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கேண்டிடேட் எலக்ட்ரிஷியன் கொடுத்தனால இவங்க அந்த ட்ரேடுக்கு ஏத்தாப்புல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேடுக்கு நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக் வச்சு ப்ரிப்பேர் பண்றதுலாம் வந்து தேவையில்லாத வந்து வேலையா இருக்கும். ஏன்னா 20 நாள் தான் இருக்கு. 20 நாள்ல நீங்க புக் வச்சு ப்ரிப்பேர் பண்றது அவ்வளவு வந்து எஃபெக்டிவா இருக்காது. அட் த சேம் டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு குவாலிஃபை மார்க் எடுத்தா போதும்னு சொல்றாங்க. அப்ப பெஸ்ட் வே என்ன சொல்லுவேன்னா, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். அதாவது எந்த ட்ரேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ட்ரேடோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுங்க. ஒரு 4 டு வந்து 5 கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா, அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி வச்சு வந்து எக்ஸாம்ல போனோம்னா ஓரளவு நம்மளால வந்து குவாலிஃபை மார்க் எடுத்தலாம். இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் எங்க ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய வெப்சைட் இருக்கு. டெக்ஸ்ட் புக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட். இதுல ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வெறும் ட்ரேட் கொஸ்டின் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. பார்ட் ஏட கொஸ்டினுமே இருக்கும். பார்ட் ஏ எல்லா கேண்டிடேட் சேம்னால நீங்க பார்ட் ஏ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா பார்ட் ஏ வந்து காமனா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் வந்து ட்ரேட பொறுத்தவரைக்கும் உங்க ட்ரேட் என்னவோ அதுக்கான வந்து ப்ரீவியஸ் இயர் பாருங்க. இந்த அளவு பார்த்தாவே போதுமானதா இருக்கும். நம்மளோட சேனல் ஆல்ரெடி வந்து சிபிடி 1 ஏஎல்பி என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்ல கேட்டதை நான் பிளேலிஸ்டா போட்டிருந்தேன். அதே மாதிரி என்னன்னா சிபிடி 2ல ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 5 கொஸ்டின் எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணி போட்டுறேன். அதுல மோஸ்ட்லி எதை கவர் பண்ணணும், பார்ட் ஏ மட்டும் தான் கவர் பண்ணும். ஏன்னா பார்ட் ஏ வந்து காமன் எல்லா கேண்டிடேட்டுக்கும் சேம் தான். பார்ட் பி ட்ரேட் தான் வந்து வேரி ஆகிறதுனால ட்ரேட் வந்து நம்ம கவர் பண்ண மாட்டோம். நீங்க ட்ரேட் வந்து நீங்க ஓனா பாருங்க. பார்ட் ஏ கண்டிப்பா வந்து ஒரு 5 கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ல வந்து 100 கேள்வி இருக்கும். அப்ப அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 500 கேள்வியாவது வந்து நான் சால்வ் பண்ணி கொடுத்துறேன். சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகே. அடுத்து பார்த்தனா ப்ரையாரிட்டி ஆர்டர் எது கொடுக்கணும், சயின்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் லெவல் எப்படி இருக்கு, எப்படி கேட்கறாங்கன்னு தெரிய வரும். அதை ஓரளவு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட டாபிக் வந்து எது அதிகமான ஃபோக்கஸ் தான் சயின்ஸ். சயின்ஸை பொறுத்தளவுக்கு பிசிக்ஸ் தாங்க. பிசிக்ஸ்லயும் வந்து செலக்டடான டாபிக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க் பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, இது மட்டும் தான் பிசிக்ஸோடது. மிச்சத்தெல்லாமே இன்ஜினியரிங் டிராவிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து லெவர் வந்து சிம்பிள் மிஷின், இது எல்லாமே பிசிக்ஸோட டாபிக் தான் அட்டாச்சா வரும்.
ஆக்குபேஷனல் சேஃப்டி என்வரன்மெண்ட் எஜுகேஷன். ஏன் சொல்றேன்னா ப்ரீவியஸ்ல பார்த்த வரைக்கும் வந்து கொஸ்டின் அந்த அளவு வந்து டஃபா கேட்கல, ரொம்ப ஈஸியா தான் கேட்கறாங்க. அடுத்து ஐடி லிட்ரஸி பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து தனியாவே கேட்கறாங்க. ஒரு 5 கொஸ்டினாவது வந்து மினிமம் கேட்டுறாங்க. ஸோ அதனால வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து எங்க ப்ரிப்பேர் பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அடுத்து என்ன ப்ரையாரிட்டின்னு கேட்டீங்கன்னா மேத் பிளஸ் வந்து ரீசனிங் நீங்க ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன் நான் லேட்டரா சொல்றேன், சிபிடி ஒன்லயே இதே தான் வந்து சேம் சிலபஸா இருக்கிறனால நம்ம புதுசா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி லேர்ன் பண்ணதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ண மாதிரி தான் எடுக்கணும். நீங்க நோட் பண்ண வேண்டியது ஏஎல்பி பொறுத்தளவுக்கு வந்து அட்வான்ஸ் மேத்னா இருக்கும். லைக் வந்து அல்ஜிபரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக் இது எல்லாமே கொஞ்சம் வந்துன்னா தெளிவா பாத்துங்க. இது ஆல்ரெடி அதாவது நீங்க வந்து ஸ்டாண்டர்டா அட்வான்ஸ் மேத்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சிஜிஎலுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ணியிருந்தேன். அதுல ட்ரிக்னாமெட்ரியும் அதே மாதிரி அல்ஜிபரா, ஜியோமெட்ரி வந்து கவர் பண்ணியிருப்பேன். இல்ல இந்த ஃபண்டமெண்டல் வந்து கிளாரிட்டியா சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டினை எடுத்து எப்படி அப்ரோச் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். இதை நீங்க வந்து செக் பண்ணலாம். இதுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாத்துக்குமே வந்து நான் எக்ஸாம் வைஸ் வந்து நான் ஒவ்வொரு பிளேலிஸ்டா கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுனால நான் அவ்வளவா கம்ப்ளீட் பண்ணல. 2 சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கேன். பர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க். இதெல்லாம் சொல்றதுக்கான ரீசன் இது நீங்க பார்க்கணும் அப்படிலாம் சொல்ல நான் ஆல்ரெடி நிறைய சோர்ஸ் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டீச்சிங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அவங்களோட டீச்சிங் பிடிக்கும், சில இதுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால என்னெல்லாம் இருக்கு அதை வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்த ஆல் இன் ஒன் மேத்துக்கான வந்து நான் பிளேலிஸ்ட்மே வந்து இங்க கொடுத்துருக்கேன். இதுக்கான லிங்க்மே நான் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்னது போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.